புதுச்சேரி எழுச்சி பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை கணபதியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எதிர்க்கட்சித் தலைவர் உட்பட எம்எல்ஏக்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள செய்தி மற்றும் விளம்பரத்துறை உள்ளூர் பத்திரிகையாளர்களை புறக்கணித்து வருவதாக எழுந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து எழுச்சி பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பில் அண்ணா சிலை எதிரில் எழுச்சி பத்திரிகையாளர் சங்க கௌரவ தலைவர் மதிமக ராஜா தலைமையில் தலைவர் சுகுந்தன், பொதுச் செயலாளர் அம்மா ஆறுமுகம், பொருளாளர் சத்யமூர்த்தி ஆகியோர் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு, உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், முத்தியால்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன், சமூக இயக்க போராளிகள் தமிழர்களம் அழகர், மாணவர் கூட்டமைப்பு சுவாமிநாதன், தலித் அமைப்பு ராஜா, 10 ரூபாய் நோட்டு சுந்தர்ராஜன், உழவர்கரை தொகுதி வக்கீல் சசிபாலன், தினசங்கு நாகதேவன், கலாம் விருச்சகம் தலைவர் ராஜா, எழுச்சி பத்திரிகையாளர்கள் சங்க துணைத் தலைவர் புதுவை சுடர் சிவக்குமார், சரவெடி சுரேஷ், துணை பொதுச் செயலாளர் ஐடிவி ரவிச்சந்திரன், துணை பொருளாளர் பரணிச்சந்திரன், செயற்குழு உறுப்பினர்கள் புதுவை மறுபக்கம் முனியன், வாய்ஸ் ஆஃப் செல்லப்பா, ஏஜேகே சீனு, தீபம் முரளி, கமலா டிவி முகமது, எஸ் மீடியா மணி, மெர்க்குரி மதியழகன், தீனு, தீபம் டிவி செல்வகுமார், தினப்பார்வை ரமேஷ், ரெயின்போ சுகுமார், நம்மவர் மலர், அப்பு விசாரணை தனசேகரன், ஐடிவி பழனி, நேயம் பூபதி மற்றும் புதுவை எழுச்சி பத்திரிகையாளர்கள் சங்க உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். விரைவில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை கணபதியை பணி நீக்கம் செய்யவில்லை என்றால் செய்தி மற்றும் விளம்பரத்துறையை அனைத்து எம்எல்ஏக்களும், எதிர்க்கட்சி தலைவர்களும், எழுச்சி பத்திரிகையாளர் சங்கமும் பல சமூக அமைப்புகளும் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவதாக புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமிக்கு எச்சரிக்கை விடுத்தனர்.